அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னரை வாழ்க்கை யாருக்கு மகிழ்ச்சியை தரும் என்ற செய்தியை இதற்கு முன்னால் உள்ள காணொளியிலே நாம் உங்களுக்கு தெளிவாக ஒரு 4 விஷயத்தை சொல்லி விளக்கப்படுத்தினோம். இன்றைக்கு இந்த காணொளியிலே மன்னரை யாருக்கு ஆபத்தை தரக்கூடியதாக, அச்சுறுத்தக்கூடியதாக, மன்னரையின் மர்மங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலையிலே யாரை கொண்டு வந்து நிப்பாட்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முழுமையாக காணொளியை பாருங்கள். சிறந்த நற்பலன் பேசும் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். 4 பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக மன்னரையிலே வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடும். அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், இந்த 4 விஷயத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். எது அந்த 4? அதற்கு முன்னால் மன்னரையின் வேதனையிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பாதுகாப்பு தேட சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும், வாய்ப்பு இருக்கிறது. மன்னரையை கடந்து போனால் அதை பார்க்கும் பொழுது அப்படியே கண் கலங்கி அழுவார்களாம், தாடியெல்லாம் நனைந்து விடுமாம் கபரை கடந்து போகும்போது. ஏன் நீங்கள் இப்படி அழுகுறீங்க? நரகத்தை பற்றி உங்களுக்கு நம்ம பேசப்படுது, நரகத்தினுடைய வேதனைகள் சொல்லித்தரப்படுகிறது. அந்த நேரத்திலெல்லாம் வராத அழுகையும் இந்த மாதிரியான ஒரு இருக்க நடையும் மன்னரையை கடக்கும் போது ஏன் உங்களுக்கு ஏற்படுது என்று கேட்கும் பொழுது அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அவ்வளவு மன்சிலும் மனாசில் ஆஹிரா, ஆஹிரத்தினுடைய முதல் என்ட்ரியே இங்கே தான். இங்கே யார் ஜெயிச்சிட்றாங்களோ அடுத்தடுத்து எல்லாமே அவருக்கு சக்ஸஸ். இங்கே யார் தோற்று போயிடுறாங்களோ அடுத்தடுத்து எல்லாமே அவருக்கு தோல்விதான் என்று சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு சொல்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போது மன்னரையில் கிடைக்கக்கூடிய அந்த வேதனையை விட்டு நாம் பாதுகாப்பு தேட நல்லாட்ட. இந்த நான் பின்னால் சொல்லக்கூடிய 4 விஷயங்களை நாம் ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே தொட்டுக்கூட பார்த்து விடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன்னரையின் அந்த வேதனைகளை அனுபவிக்கக்கூடும் என்று அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்ன அந்த 4 விஷயங்கள்? 1, பொய். நீங்கள் கேட்கலாம், பொய் சொல்லாமலாம் இன்றைய காலத்தில் வாழ முடியுமா? பொய் சொல்லாமலாம் வியாபாரம் செய்ய முடியுமா? பொய் சொல்லாமலாம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு சரியாக முடிக்க முடியுமான்னு. உலகம் போகிற போக்கில் நாம் போவது ஈமானுக்கு அழகல்ல. அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு காட்டிய வழியில் போவது தான் ஈமானுக்கு அழகு. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க, பொய் இருக்கிறதே உங்கள் ஈமானை அப்படியே அரிக்க துவங்கிவிடும். கரையான் எப்படி மரக்கட்டைகளிலே ஏறினால் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறதோ அந்த மாதிரி பொய் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு போனால் அவனுடைய ஈமானுக்கே மிகப்பெரிய பாதிப்பை அது தந்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பொய் சொல்லுதல் என்பது மறுமையிலே அதற்கு தண்டனை இருந்தாலும் கபரிலே வேதனைக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்நமீமா, பிறரை பற்றி குறை பேசுதல், பிறரை பற்றி புறம் பேசுதல், பிறருடைய குறைகளையும் புறங்களையுமே பேசி பேசி மகிழ்ச்சி அடையுதல். இது இன்னைக்கு சாதாரணமான ஒன்று. ஏன்னா நம்மளை பற்றி நம்ம பேசுகிறத விட பெரும்பாலும் அடுத்தவங்களை பற்றி, அடுத்தவங்க செய்யக்கூடிய செயலை பற்றி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறையை பற்றியே தான் எப்போதுமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டும் சிந்திச்சுக்கிட்டும் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மிகப்பெரிய பாவம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. மட்டுமில்லை, அறிஞர்கள் சொல்கிறார்கள், கபரின் வேதனைக்கு அது முக்கியமான காரணமாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். 2. 3வது, சிறுநீர் கடித்ததற்கு பிறகு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே கவனக்குறைவோடு இருக்குதல். சுத்தம் செய்யாதவங்களை சொல்லலை, சுத்தம் செய்யும் விஷயத்திலே கவனக்குறைவோடு இருக்கக்கூடியவர், அதாவது அந்த சுத்தத்திலே அஜாக்கிரதையாக இருக்கிறார், அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார், அல்லது சரிவர ஒழுங்கான முறையிலே சரியான முறையிலே அந்த சுத்தத்தை கையாளாதவராக இருக்கிறார். இவருக்கும் அந்த கபரின் வேதனை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. என ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தன்சிஹு மினல் பௌலி, சிறுநீரிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா கபரினுடைய வேதனை என்பது இதன் மூலமும் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதர் கபரிலே இதன் காரணமாகவும் சிறுநீரின் காரணமாகவும் அவர் சந்திக்கிறார் வேதனையை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 3வது விஷயம். 4வது முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அல் ஹியானா, மோசடி செய்தல், நம்பிக்கைக்கு எதிராக நடந்து கொள்ளுதல், நம்பிக்கைக்கு பாதகமாக நடந்து கொள்ளுதல். இதுவும் கபரின் வேதனையை பெற்றுத் தருவதற்குரிய முக்கியமான காரணங்களில் ஒன்று. எந்த காலகட்டத்திலும் நம்ம மோசடிக்காரராக இருக்கக்கூடாது.
நம்மள்கிட்ட கொடுத்த பொறுப்புலையோ அல்லது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பணத்திலேயோ அல்லது நம்மை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களிலோ நாம் மிகச்சரியாக நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கைக்கு மோசடிக்குரியவராக நாம் ஆகிவிடக்கூடாது. நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய கொடுக்கல் வாங்கல ஒரு காலம் மோசடி வந்துடக்கூடாது. அந்த மோசடி செய்து கிடைக்கக்கூடிய காசும் பணமும் எனக்கு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு ஒரு மூமின் வர வேண்டும், ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். ஆனால் காலப்போக்கில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, மோசடித்தான் முதலாக மாறி இருக்கிறது, தொழிலுடைய முதலாக மாறி இருக்குது. எல்லாத்தையும் சொல்லலை, ஆனால் பெரும்பான்மையாக மோசடி என்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் கேளுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் மிக முக்கியமானவங்க. அவங்களுடைய சபைக்கு ஒரு பயணக்குழு வந்தார்கள். வந்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வெளியூர்லேருந்து பயணப்பட்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்தோம். வர்ற வழியிலே எங்களுடைய பயணத்தில் இருந்த ஒருவர், எங்களுடைய தோழர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவரை நல்லடக்கம் செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அந்த இடத்துலையே ஜனாசாலாம் தொலை வச்சு குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்கிறதுக்காண்டி குழியை தோண்டினோம். பார்த்தா அதில் ஒரு கருநாகம் அப்படியே அந்த குழிக்குள்ளே அப்படியே சுற்றி சுற்றி வருது. நாங்கள் அந்த குழியை மூடிட்டோம். மறுபடியும் இன்னொரு குழி தோண்டினோம். அங்கே பார்த்தா அங்கேயும் ஒரு பெரிய கருநாகம் அப்படியே உள்ளேயே சுற்றி சுற்றி வருகிறது. மூணாவது ஒரு குழி தோண்டினோம். அந்த குழியில் பார்த்தா அதே மாதிரி கருநாகம் சுற்றி சுற்றி வந்தது. எங்களுக்கு என்ன செய்கிறது ஏறு செய்யறதே தெரியல. நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம், பாடியும் இருக்குது, ஜனாசாவும் இருக்குது, எந்த குழியில் அடக்கம் பண்ணுறதுன்னு தெரியல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த 3 குழியில் ஏதாவது ஒரு குழியில் அவர் அடக்கம் பண்ணுங்க. நீங்கள் எங்கே போய் தோண்டினாலும் இவருடைய பாடியை நீங்கள் அதை நல்லடக்கம் செய்யணும்னா எல்லா குழியும் அப்படி ஒரு கருநாகத்தை சந்தித்து தான் ஆகணும். எனவே ஏதாவது ஒரு குழியில் அவர் அடக்கம் செஞ்சு வந்துடுங்க என்று சொல்லி அனுப்பினார்கள் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. போனவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு, நம்முடைய நண்பர் ஹஜ்ஜிக்குன்னு வந்தவர் இப்படியான ஒரு கபிரிலே அவரை அடக்கம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு போச்சேன்னு வருத்தத்தோடு அடக்கம் செஞ்சுட்டு ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போய் அவங்க குடும்பத்தில் போய் விசாரித்தாங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்னங்க வேலை செஞ்சாருன்னு கேட்டாங்க. அவரை பற்றி அவருடைய மனைவி சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, கோதுமை வியாபாரம் செஞ்சார். கோதுமை தானிய வியாபாரம், சாப்பாட்டுக்கான முக்கியமான மூல ஆதாரமாச்சே அரிசி கோதுமை என்பதெல்லாம். அந்த கோதுமையை தான் அவர் என்ன செஞ்சார், வியாபாரம் செஞ்சார். டெய்லி என்ன செய்வார், வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது எங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து என்ன செய்வார் தெரியுமா, அங்கே ஒரு அளவு இருக்கும்ல கடையில், எங்களுக்கான அந்த சாப்பாட்டுக்குரிய அளவை எடுத்துகிட்டு வந்ததுனால வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கோதுமை அல்லது அதாவது பயன்படுத்த முடியாத அளவுக்கு கெட்டுப்போன கோதுமையை கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போய் இதே ஈக்குவல் அளவுக்கு கொண்டு போய் நாளைக்கு கடையில் விற்பனைக்காண்டி வந்திருக்கக்கூடிய அந்த பொருளில் சேர்த்து கலந்து விடுவார். கலந்து நாளைக்கு மறுநாள் அதை விற்பார். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பார். இதுதான் நாங்கள் அவர்கிட்ட பார்த்த ஒரு தப்பான விஷயமாக கருதுகிறோம் என்று அந்த குடும்பத்தினுடைய பெண்மணி சொன்னாங்க. அதாவது மொத்த கோதுமையும் கெட்டு போலங்க, அவர் வித்த கோதுமையில் ஒரு பிடி அளவு, அதாவது ஒருவர் சாப்பிடுகிற அளவிற்கு உண்டான அந்த கோதுமை தீயதை, அதாவது வம்பா போனதை, கெட்டு போனதை அதை பயன்படுத்தி மொத்தத்தையும் அதிலே கலந்து விற்று வந்தார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதற்கு என்ன காரணம் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். இவர் செய்த வியாபாரத்தில் செய்த இந்த மோசடித்தான் அவருடைய கபருக்கு மிகப்பெரிய தீங்காக, அவருடைய மன்னரைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறியிருக்கிறது என்று அந்த மக்கள் புரிந்தார்கள். அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடினார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பதாக அந்த வரலாற்றை அறிஞர் பெருமக்கள் முடித்து தருகிறார்கள். இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, ஒரு காலம் நாம் மோசடி செய்துவிடக்கூடாது, ஒரு காலம் நாம் பொய் சொல்லிவிடக்கூடாது, ஒரு காலம் பிறருடைய குறைகளையும் பிறருடைய புறங்களையும் பேசி திரிந்துவிடக்கூடாது. ஒரு காலம் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடாத விஷயங்களிலே சிறுநீர் கழித்துவிட்டு அதிலே கவனக்குறைவாக இருந்து விடவும் கூடாது. இந்த 4 விஷயங்களிலே நாம் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கபரின் வேதனையை சந்திப்பதற்கு வாய்ப்பதிகம் இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எனவே வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் கபரினுடைய மன்னரையினுடைய வேதனையை விட்டு பாதுகாத்து மகிழ்ச்சிகரமான மனவரையாக நம்முடைய மன்னரைகள் மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.